திங்கட்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி விஜய் கிட்ட வந்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரை மணி நேரம் பேசியிருக்காரு. நம்பகமான தகவல். அதுல வந்து எடப்பாடி வந்து விஜய் கிட்ட வந்து நாங்க வந்து நிச்சயமாக உங்க கூட இருக்கிறோம், இந்த சோதனையான நேரத்துல திமுக ஆட்சியாளர்கள் உங்களை வந்து கார்னர் பண்ணி உங்களை வந்து முடக்கலாம்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நாங்க ஒருபோதும் இது பண்ண மாட்டோம், உங்க கூட நாங்க நிக்கிறோம், இது வந்து கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான்றதுல எங்களுக்கு அழுத்தமான கருத்து இருக்கு. விஜயும் வந்து அது சம்பந்தமா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்றத பகிர்ந்து இருக்காரு. அதாவது 2-3 ஆப்ஷன்ஸ் வரலாம். அதாவது பொங்கலுக்கு அப்புறம், தை மாசத்துக்கு அப்புறம். ஒண்ணு, விஜய் வந்து முழுமையா இன்னும் சில சுற்றுப்பயணம் பாக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பப்ளிக் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஆய்வு செய்து தன்னால் நிச்சயமாக திமுகவை புதிய கட்சியாக இருந்தாலும் தோற்கடிக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு இருக்குதுன்னா யாரோடையும் அவர் கூட்டணி போக மாட்டார். இப்பவும் அவர் கூட்டணிக்கு எதிரி இல்லை, கூட்டணிக்கு அவர் எதிரில் வர்றவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறன்னு தான் அவர் சொல்லி இருக்காரு. அதனால அவரை பொறுத்தவரையில எப்பவுமே ரெடி தான் கூட்டணிக்கு. விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த கூட்டணிக்கு தலைமைன்றது தானே இப்ப பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை மொட்டுலயே கருகிடுச்சு. தனியா நிக்காம ஒரு கட்சியோட அதிமுகன்னு வச்சுங்களேன் சேரணும்னா பாஜகவோட அதிமுக இருக்கிற வரையில இது சாத்தியம் இல்லை. அது நம்ம தெளிவா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் சேர மாட்டாரு. டெஃபினெட்லி ஐ வில் சே என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போக மாட்டார். விஜயோட கூட்டணி தேவை என்றால் அதிமுக தான் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். விஜய் அவர்கள் நிர்வாகிகள் எல்லாத்துலயுமே, கட்சியோட நிர்வாகிகள் எல்லாத்துக்கிட்டையும் வீடியோ கால்ல வந்து பேசியிருக்காரு ரொம்ப நேரமா. ஸோ அதுக்குள்ள என்ன வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து மாத்த போறாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியராஜ், இவங்க எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டு புதுசா இன்னொரு 2ஆம் கட்ட தலைவர்களை போடக்கூடிய ஒரு இதுல இருக்காருன்ட்டு தாவேகா வட்டத்துல இருந்தே செய்திகள் வந்து வந்துகிட்டு. அப்போ இப்ப ஆல்ரெடி இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்குன்ற மாதிரி விஜயே வந்து வெளிப்படுத்துறாரா அப்படின்ட்டு ஒரு இதுவும் வந்து வருது. இந்த விஷயத்த வந்து இவருமே முஸ்தபா நம்ம தாவேகா சைடு இருந்து வந்து பேசுவார் இல்லையா, அவருமே வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. இது எப்படி சார் வந்து பாக்குறது? முதல்ல இது வந்து உண்மையான தகவலா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்பர் 1. இதுல யாரும் ஒருத்தருக்கு பொறுப்பு இல்லைங்க. இது யாருக்காவது பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னா இந்த லோக்கல் ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் சில தவறுகளை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர அது கூட புது கட்சி அனுபவம் இல்லை. அதனால பெருசா வந்து யாரும் தவறு இழைத்ததா நான் நினைக்கல. 2வது 2ஆம் கட்ட தலைவர்கள்னா இவங்கெல்லாம் முதல் கட்ட தலைவர்களுங்க. குஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுனா ஒரு பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் முதல் கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள். இவங்கள போய் எப்படி நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவீங்க? அது செகண்ட் ரேங்க் இல்லை, அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் லீடர்ஸ். இவரு வந்து கட்சிக்கே தளபதி அப்படின்ற முறையில விஜய் வந்து சுப்ரீம் லீடர், ஃபர்ஸ்ட் ரேங்க் லீடர், செகண்ட் ரேங்க் லீடர், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ். அப்படி பார்த்தா இவங்க யாரும் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லை. நீங்க சொல்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் லீடர்ஸ் தான். ஆனா எனக்கு வந்து அதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கலைங்க. இதெல்லாம் நான் அப்படிலாம் வந்து சட்டுன்னு முடிவு எடுத்துட மாட்டார் விஜய். இது வந்து இவங்களதான் காரணம், அதனாலதான் நடந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. லோக்கல் ஆர்கனைசர்ஸ் சொன்னா இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம், ஏற்பாடுகள்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். பெண்கள் மற்ற குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நிழல் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், இருக்கைகள் போட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது தப்பு நடந்திருக்குதுன்னா நான் துவக்கத்திலேருந்து சொல்றேன், அது எல்லா பக்கமும் தப்பு நடந்திருக்கு. அரசாங்கம், காவல்துறை எல்லா பக்கமும் நடந்திருக்கு, உளவுத்துறை எல்லாமே. அதுல
தாவேகா தரப்புல தப்பு அப்படின்னு சொன்னா அதுல அந்த ஆர்கனைசர்ஸ் கரூரினுடைய அந்த மேற்கு மாவட்டமா மதியழகன் மாவட்ட செயலாளர் அவர் சார்ந்த லோக்கல் நிர்வாகிகளுக்கு தான் இந்த லேப்சஸ்ல ஏதாவது பங்கு இருக்கு தவிர இதுல போய் புசி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் டாக்டர் அருண்ராஜுக்கும் என்ன பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால எனக்கு என்னவோ இதெல்லாம் ரூமர்ஸ், அந்த கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். அதாவது திங்கட்கிழமை 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி விஜய் கிட்ட வந்து எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரை மணி நேரம் பேசியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? நம்பகமான தகவல். அதுல வந்து எடப்பாடி வந்து விஜய் கிட்ட வந்து நாங்க வந்து நிச்சயமாக உங்க கூட இருக்கிறோம், இந்த சோதனையான நேரத்துல திமுக ஆட்சியாளர்கள் உங்களை வந்து கார்னர் பண்ணி உங்களை வந்து முடக்கலாம்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நாங்க ஒருபோதும் இது பண்ண மாட்டோம், உங்க கூட நாங்க நிக்கிறோம், இது வந்து கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான்றதுல எங்களுக்கு அழுத்தமான கருத்து இருக்கு, அதே போல நீங்க நிறைய உங்க கட்சி தொண்டர்களை எல்லாம் இழந்திருக்கீங்க, அதுக்காக அதிமுக சார்பா என் சார்பாகவும் நாங்க இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. விஜயும் வந்து அது சம்பந்தமா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்றத பகிர்ந்து இருக்காரு. அநேகமா இது ஃபர்ஸ்ட் எவர் டெலிஃபோனிக் டாக் நினைக்கிறேன். இது வந்து 2 பேரும் 1-to-1 சந்திக்கணும் அரசியல் ரீதியா பேசுறதுக்குன்னு அதை கேட்டப்ப கூட விஜய் வந்து அதை மறுக்காம இப்போ இல்ல ஒரு பொங்கலுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காராம். இப்ப இது வந்து பல பேருக்கு வந்து பல கற்பனை குதிரைகளை தட்டி விட்டுருக்காங்க. அதாவது தாவேகா அதிமுக கூட்டணி வருமா மலருமா அப்படின்ற மாதிரி எல்லாம். இந்த அடிப்படையில தான் பாஜக கூட விஜய் சேர்றாருன்ட்டு ஒரு நியூஸுமே கிளப்பி விட்டாங்க. அது இந்த அடிப்படையில் அமைஞ்சதா வந்திருக்குமா? இல்ல இல்ல, அதாவது நான் ஒண்ணு தெளிவுபடுத்துற அரசியல் விமர்சகர் முறையில அரசியல் நிகழ்வுகளை நகர்வுகளை கூர்மையாக கவனிச்சுட்டு வர்றவன்ற முறையில, அதாவது 2-3 ஆப்ஷன்ஸ் வரலாம். அதாவது பொங்கலுக்கு அப்புறம், தை மாசத்துக்கு அப்புறம், ஒண்ணு விஜய் வந்து முழுமையா இன்னும் சில சுற்றுப்பயணம் பாக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வரலாம். மக்கள் சப்போர்ட்டு நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்குது, அது ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லை, இவங்க எவ்வளவு பிரச்சாரம் துஷ்பிரச்சாரம் பண்ணாலும். அப்போ அவரு வந்து ஒரு 2-3 மாசத்துல பப்ளிக் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அவரு வந்து சுயமா தான், வேற யாரோ சொல்லிலாம் பார்க்க மாட்டாரு. நிச்சயமாக அவர் வந்து அவருடைய ஓன் இதுல ஆய்வு செய்து தன்னால் நிச்சயமாக திமுகவை புதிய கட்சியாக இருந்தாலும் தோற்கடிக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு இருக்குதுன்னா யாரோடையும் அவர் கூட்டணி போக மாட்டாரு. ஆனால் அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, தனியாவே நம்மளால தோற்கடிக்க முடியாது, ஒருத்தர் துணை இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கூட்டணி. இப்பவும் அவர் கூட்டணிக்கு எதிரி இல்லை, கூட்டணிக்கு அவர் எதிரில் வர்றவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறன்னு தான் அவர் சொல்லி இருக்காரு. அதனால அவரை பொறுத்தவரையில எப்பவுமே ரெடி தான் கூட்டணிக்கு, விக்கிரவாண்டிலே சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த கூட்டணிக்கு தலைமைன்றது தானே இப்ப பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை மொட்டுலயே கருகிடுச்சு. அதனால வந்து திரும்பவும் அது பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கல. ஆகவே ஒண்ணு கூட்டணிக்கு தலைமை யார், முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றதுல திரும்பவும் சிக்கல் வரலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் தன்னாலேயே முடியும், தன் கட்சியே பண்ணிட முடியும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிட முடியும்ன்ற கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா அவர் நிச்சயமா யார் கூட சேர மாட்டார் ஜனவரிக்கு அப்புறம் கூட. அதுல ஏதாவது கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதனால நம்ம தனியா நிக்காம ஒரு கட்சியோட அதிமுகன்னு வச்சுங்களேன் சேரணும்னா
பாஜகவோடு அதிமுக இருக்கிற வரையில இது சாத்தியம் இல்லை. அது நம்ம தெளிவா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் சேர மாட்டாரு. There is a possibility of alliance between ADMK and TVK to defeat DMK. அந்த வாய்ப்பு இருக்கு. அதுவும் கூட நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. உடனே அந்த வாய்ப்பு நேரா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுலயும் யார் சிஎம் கேண்டிடேட், எவ்வளவு கான்ஸ்டிட்யூன்சி, எத்தனை பேர், அதெல்லாம் வரும். சோ அதனால வந்துங்க, ஆனால் டெஃபினெட்லி ஐ வில் சே என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போக மாட்டார். விஜயோட கூட்டணி தேவை என்றால் அதிமுக தான் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேற வேண்டியிருக்கும், வெளியே வர வேண்டியிருக்கும். அதுதான், அதெல்லாம் நடக்குமா நடக்காதா காலம்தான், நம்ம காத்திருக்கணும் ஜனவரி பிப்ரவரி வரையில. ஆனா நான் என்ன அரசியலை எப்படி பாக்குறேன்னா, சப்போஸ் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும், ஒரு பக்கமா பார்க்க கூடாது. சப்போஸ் விஜய்க்கு வந்து தனியா நின்று ஆட்சியை அகற்ற முடியாம ஒரு சூழல் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், இப்ப இன்னொரு 5 வருஷத்துக்கு திமுக ஆட்சி என்பது வந்து விஜய்க்கு பெரிய ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏன்னா விஜய்க்கு வயசு இருக்கு, விஜய்க்கு வந்து ஒன்றும் பெரிய டெஸ்பரேட்டா அவர் ஆட்சிக்கு வந்தே ஆகணும்ன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கட்சியை நல்லா வளர்த்துடுவாரு, அடுத்த எலெக்ஷன்ல அடிச்சு தூக்கிடுவாரு, அவர் காத்திருக்கலாம். ஆனால் அதிமுக நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல என்பதை விட திமுக வந்து ஆட்சியில தொடருமானா அந்த கட்சி என்ன கதியாகும்? இப்பவே 5 சில்லாவா இருக்குது அந்த கட்சி. திமுக தான் அடுத்த 5 வருஷத்துக்குன்னா அந்த கட்சி கூட கையில இருக்காது, எடப்பாடி கையில இருக்காது. ஆட்சி போறது மட்டும் இல்ல, ஆட்சி கிடைக்காது மட்டும் இல்ல, கட்சியே அவர் கையில இருக்காது. எப்பன்னு இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, ஓபிஎஸ், அப்புறம் நம்ம செங்கோட்டையன்லாம். அதனால இன்னொரு தோல்வி, அதுவும் திமுக தொடர்வது ஆட்சியில்ன்றது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கல். அதனால எடப்பாடிக்கு தான் இது வந்து லைஃப் அண்ட் டெத், வாழ்வா சாவா பிரச்சனை. அதனால அவர் தான் இறங்கி வந்தாகணும். அவருக்கு தேவை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அதிமுக ஆட்சி வரணும், அவர் முதலமைச்சர் ஆகணும்னு. அது நடக்காது, சாத்தியம் இல்லைன்னா செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும். அதுக்காக விஜயை ஆதரிச்சு விஜய நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர் ஆட்சி பண்ணா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நட்பு ரீதியான கட்சி ஆட்சியில் இருக்குது, ஃப்ரெண்ட்லி பார்ட்டி. ஏன் அவர் தான் கூட்டணி இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவுக்கு தான் வாழ்வா சாவா. ஏன்னா மீண்டும் ஒரு தோல்வி, மீண்டும் அதிகாரம் இல்லாத ஒரு சூழல், திமுக மறுபடியும் ஆட்சி என்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து எடப்பாடி தலைமைக்கே அந்த கட்சியில் அதிமுகல வேட்டு வச்சிரும். அதே விஜய் வந்து ஆட்சி அமைச்சா கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு தனியாகவோ அல்லது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தோ அவரு ஆட்சி அமைச்சா கூட அதிமுக பெரிய நெருக்கடி எதுவும் இருக்காது. பட் டிஎம்கே வந்து தனித்து அல்லது கூட்டணியோட மறுபடியும் ஆட்சி அமைச்சிடுச்சுன்னா அது மிகப்பெரிய சவாலா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து விஜய் போடுற நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டு விஜயோட கூட்டணிக்கு போய் வெற்றியை எப்படியாவது சுவைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அண்டர் கம்பல்ஷன் இருக்கிறது எடப்பாடி தான். அதனால பெகர்ஸ் கேனாட் பி சூசர்ஸ் ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு. இப்ப அவரு வந்து சூஸ் பண்ற நிலைமையில இல்லை. அவரு வந்து வெற்றியை எப்படியாவது சுவைக்கணும், திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றணும், அதிகாரத்திலிருந்து அகற்றணும்ன்றதுதான் இன்னைக்கு அவரை பொறுத்தவரை. அதனால வந்துங்க இதுல வந்து விஜய் வந்து தெளிவா இருப்பாருங்க. விஜய்க்கு வந்து ஒன்னும் அர்ஜென்ட் இல்லைங்க, அவருக்கு ஒன்னும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து இப்ப 0 எம்எல்ஏல இருக்காரு. 100 எம்எல்ஏ வந்தா பிளஸ் தானேங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி இல்லை. அதனால வந்துங்க இது வந்து என்ன நடக்கும்ன்றது ஜனவரிக்கு அப்புறம் விஜய் என்ன மனநிலையில இருக்காரு, அவர் என்ன கணக்கு போடுறாரு அதை பொறுத்து தான். பட் எடப்பாடியை பொறுத்தவரையில அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நிர்பந்தம் இருக்கு.
விஜயோட கூட்டு சேர்ந்தாவது திமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்பது. அதுக்கு பாஜக நிச்சயமா தடையா இருக்குங்க. பாஜகவோடு தொடர்ந்து கொண்டு இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் தாவேகான்னு அதிமுக cannot பேலன்ஸ். அது சாத்தியமே இல்லை. அதனால அவர் வந்து பாஜகவுடனோட உறவை துண்டிச்சுட்டு வந்தார். அதுக்கு ஒருவேளை பாஜக கூட அனுமதிக்கலாம். நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்துதான் திமுகவை தோக்கடிக்கணும்னு முடிவுக்கு பாஜக வந்துடுச்சுன்னா, ஓகே நான் இருக்கிறது தடைக்கல்லா இருக்கணும், என்னை கழட்டி விட்டுட்டு நீ போய் தாவேகாவோட சேர்ந்துக்குப்பான்னு கூட சொல்லலாம். ஆனா விஜய் ஒரு நாளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போக மாட்டாரு. பாஜகவோடு உறவே வைக்க மாட்டாரு. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. திமுக மாதிரியோ, விசிக மாதிரியோ, பாமக மாதிரியோ, மதிமுக மாதிரியோ, யார் மாதிரியோ கண்டிப்பாக அவர் மேன் ஆஃப் ஆனஸ்டி, மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். அவர் வந்து கபட நாடகம்லாம் ஆட மாட்டாரு. அது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி தாவேகா சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து விஜயினுடைய அந்த கணக்கை பொறுத்து தான் இருக்கு. அவர் ஜனவரிக்கு அப்புறம் என்ன நிலையை எடுக்கிறாருன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார். மீண்டும் ஒரு அரசியல் காணொளியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே.